திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து ஒருவர் அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை என்பதால் சிட்டிங் எம்எல்ஏவான பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஆனால் அவரோ மீண்டும் நெல்லையில்தான் போட்டியிடப் போவதாக சூசகமாக அறிவிச்சிருக்கிறார். நெல்லை தொகுதியின் கள நிலவரம் என்னவென்று தற்பொழுது பார்க்கலாம். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக பணிகளில் ஆளுங்கட்சியான திமுக முழு வீச்சில் இறங்கியிருக்கு. கடந்த முறை திமுக அணியில் இடம்பெற்ற அதே கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைத்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு. மேலும் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக, அன்புமணி, டிடிவி இணைந்திருக்காங்க. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறலாம். கடந்த தேர்தலில் அதிமுக அணியில் இடம்பெற்ற பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 4 தொகுதிகள் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. திருநெல்வேலி தொகுதியில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், கோவை தெற்கு தொகுதியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், நாகர்கோவில் தொகுதியில் எம்ஆர் காந்தி, மொடக்குறிச்சி தொகுதியில் டாக்டர் சி சரஸ்வதி ஆகியோர் வெற்றி பெற்றாங்க. தற்பொழுது 80 வயதாகி விட்டதால் மொடக்குறிச்சி தேர்தலில் அடுத்த முறை போட்டியிட போவதில்லைன்னு அந்த தொகுதி எம்எல்ஏ டாக்டர் சி சரஸ்வதி தெரிவித்து விட்டார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கடந்த தேர்தலில் போட்டியிட தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு செஞ்சிருக்கு. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மட்டும் தொகுதி மாற உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. தென் தமிழகத்தில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி முக்கியமானது. அதுவும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனின் சொந்த தொகுதி. இந்த தொகுதியில் 2001, 2006, 2011, 2016, 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நயினார் நாகேந்திரன் தோல்வியை சந்தித்தார். திமுகவை சேர்ந்த என் மலை ராஜா வெற்றி பெற்றார். பின்னர் 2011ஆம் ஆண்டு தேர்தல் அதிமுக சார்பாக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார். அடுத்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஏஎல்எஸ் லட்சுமணன் வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் இந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட போவதில்லை, மாறாக அருகில் உள்ள நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடுவார்னு தகவல் பரவியிருக்கு. அதோட அவருக்கு நெருக்கமான ஜோதிடர் ஒருவர் இந்த முறை உங்களுக்கு திருநெல்வேலி தொகுதி சாதகமாக இருக்காது என்று சூதானமாக இருங்கள் என்று வேறு எச்சரித்து விட்டாராம். ஏனென்றால் திருநெல்வேலி தொகுதிக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கு. இந்த தொகுதியில் யாருமே தொடர்ச்சியாக 2 முறை எம்எல்ஏ ஆனது இல்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த ஏஎல்எஸ் லட்சுமணன் 2001ஆம் ஆண்டு மீண்டும் போட்டியிட்டார். இவர் நயினார் நாகேந்திரனிடத்தில் தோற்று போனார். 1952ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை இதுதான் நெல்லை சட்டமன்ற தொகுதியின் வரலாறு. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் வேறு திருநெல்வேலியில் தோல்வி கண்டால் அனைத்து திமுக நிர்வாகிகளும் அதிரடியாக மாற்றப்படுவார்கள் என்றும் எச்சரித்திருக்காங்க. மேலும் நயினார் நாகேந்திரன் நாங்குநேரியில் போட்டியிட்டால் அந்த தொகுதியை காங்கிரசிடம் இருந்து திமுக பெறும் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் திமுக வேட்பாளர் களம் இறக்கப்பட்டால் நயினாரின் வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும். இதனால தொகுதி மாறும் எண்ணத்தில் உள்ள நயினாரின் வெற்றி பெறும் எண்ணம் நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. நயினார் நாகேந்திரன் எந்த தொகுதியில் நின்றாலும் பலமான வேட்பாளரை நிறுத்தி எப்படியாகிலும் அவரை வீழ்த்த திமுக கங்கணம் கட்டி கொண்டிருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நயினார் நாகேந்திரன் தொகுதி மாற திட்டமிட்டுள்ளதாக முதலில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் திருநெல்வேலியில் ஜனவரி 29ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரனிடம் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அப்போது திருநெல்வேலி தொகுதி மக்கள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் போல என்னையும் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பிள்ளை போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னையும் திருநெல்வேலி தொகுதியையும் பிரித்து பார்க்க முடியாதுன்னு சூசகமாக தெரிவிச்சிருக்கிறார். எனவே நயினார் நாகேந்திரன் மீண்டும் திருநெல்வேலியில்தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை
பிள்ளைமார், மறவர், தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெருமளவில் இருக்காங்க. இதில் பிள்ளைமார் சமூகத்தினர் எப்போதும் பாஜகவினரும் ஆதரவாக வாக்களிப்பது உண்டு. அதே நேரத்தில் பிற சமூகத்தினரின் வாக்கும் ஓரளவுக்கு பாஜகவுக்கு விழ வாய்ப்பு இருக்கு. எனினும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை ஒரு தேர்தலில் வெற்றி பெறும் எம்எல்ஏ அடுத்த வரும் தேர்தலில் வெற்றி பெற்றதாக இதுவரை சரித்திரம் இல்லை என்பதால் நயினாருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.